வணக்கம். நான் ஏற்கனவே அவர்களை அழைத்துக் கொண்டு சென்று நிதியமைச்சரோடு சந்திக்க வைத்தேன். அவர்களோடு பேசினார்கள். அவரிடம் சில யோசனைகளை சொன்னபோது அவர் கொடுத்த தீர்வு அவர்களுக்கு நிறைவு தருவதாக இல்லை. அவர்கள் முழுமையாக கடனை ரத்து செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இன்று கூட காலையிலே நான் இது குறித்து பேசுவதற்கு 0 ஹவரில் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தேன். வேறு பல பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்து அமளியில் இருந்த காரணத்தால் இன்றைக்கு எடுக்க முடியவில்லை. நாளைக்கு இதே பிரச்சனையை அவையை ஒத்திவைத்து விட்டு எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொடுக்க இருக்கிறோம். காரணம், இந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறது. தமிழ்நாடு அரசு மெத்தனமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் மாநில அரசு முன் வந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கடனை தள்ளுபடி செய்கின்றன, அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற அரசு இது குறித்து மத்திய அரசோடு முறையாக பேசவில்லை. அவர்கள் சார்பாகவும் எந்த நிவாரணமும் தரவில்லை. போராட்டம் நடத்துபவர்களோடு அவர்களும் எதிர்கட்சியை போல சேர்ந்து உட்கார்ந்து கொள்கிற ஒரு அவலம். டெல்லியிலே போராடுகிற விவசாயிகள் குளிர்காலத்தில் போராட்டத்தை தொடங்கி கோடை காலத்தில் சுட்டரிக்கிற வெயிலில் நடு சாலைகளை உருண்டு புரண்டு இருக்கிறவர்களெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறார்கள் பார்த்துவிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் வேதனைப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும் இது குறித்து எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லாமல் இருப்பது ரொம்ப வேதனை தருவதாக இருக்கிறது. எங்களுடைய பங்கிற்கு இன்று எழுப்ப நினைத்த பிரச்சனை வேறு பல சூழ்நிலைகளால் முடியவில்லை. நாளை இது குறித்து நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் பேசுவோம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்று பார்க்கும்பொழுது அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பது. பிரதமரை இன்றைக்கு அவர்கள் சந்திக்க வைப்பதாக அழைத்து சென்று தற்போது ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று ஐயா கண்ணு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பிரதமரை சந்திப்பது ஒரு புறம் இருந்தாலும் முதலமைச்சர் முதலில் சந்தித்தாரா? இந்திய நாட்டின் பிரதமர் பல மாநிலங்களின் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிரதமரை சந்திக்கவில்லை. அது ஒரு புறம், அதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் தொடர்புடைய மாநில முதலமைச்சர் இதுவரை சந்தித்தாரா? இதற்கு தீர்வு காண ஏதாவது முயற்சி செய்தாரா? இது குறித்து யாராவது பேச வேண்டும் அல்லவா? பிரதமரையே பேசுகிறவர்கள் பிரதமரை பார்க்கட்டும். அதற்கு எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி கூட தேதி கேட்டார், நாங்கள் எல்லோரும் தேதி கேட்டோம். ஆனால் முதலமைச்சர் என்ன செய்கிறார்? அவருக்கு தானே முக்கியமான கடமை இருக்கிறது. ஓடோடி வந்து அவர்களை பாதுகாத்திருக்க வேண்டாமா? அவர்களுடைய நிவாரணம் வழங்கி இருக்க வேண்டாமா? இல்ல, அவர்களுடைய கோரிக்கை என்பது பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதாக நீங்கள் சொல்வதை மறுக்க முடியாது. கோரிக்கை என்பது தீர்வை நோக்கித்தான். அந்த தீர்வை மாநில அரசே செய்யலாம் என்கிற போது மத்திய அரசு செய்ய வேண்டியது ஒரு புறம் இருந்தாலும் மாநில அரசுடைய கடமை முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே உள்ள ஊடகங்களின் பிரச்சனை என்றால் மாநில அரசு எதை செய்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அதுதான் இல்ல, அவர்களுடைய கோரிக்கை என்று வரும்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் ஹலோ பிளீஸ் ஒரு நிமிடம், தொலைபேசியில தான் பேசுறோம், கொஞ்சம் சொல்லுங்க, தொடர்ந்து. 28 நாட்களாக டெல்லியிலே நடுத்தருவிலே போராடுகிறார்கள். மாநில அரசு தலையிட்டு நேரம் அவர்களை சமாதானம் செய்திருக்க வேண்டும், தீர்வு கண்டிருக்க வேண்டும். அவர்கள் மத்திய அரசோடு அரசோடு பேசலாம், மாநில அரசு மத்திய அரசோடு பேசலாம். அந்த மாதிரி கடமைகள் எதையுமே செய்யவில்லை. நம்முடைய மாநிலத்தை சார்ந்த ஒருவர் எங்காவது பாதிக்கப்பட்டால் வேறு மாநில முதலமைச்சரோ அரசு அப்படி இருக்குமா? நன்றி திருச்சி சிவா. இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.